வீசப்படுறாங்க தண்ணி கலக்கலோட என்ன அவங்களது தொழில் எனக்கு குறைவு போட் பாருங்க என்ன ஸ்பீட் ஆகுதுன்னு சொல்லி கடல்ல டாக்டர் நின்றுட்டு வீசிட்டார். பச்சவனியன்காரா காஞ்சபானின் தஞ்சமாடா அண்ணா தூண்டல்ல மீன்கள் பிடிச்சிருக்கிறார். பண்டி கிளி நெச்சனைங்களா இந்த பாடலுக்கு மீன் வர மாட்டேனே. இந்த பாட எறியக்க மீன் ரெக்டரால மறைச்சதால முல்லைத்தீவு மாவட்டம் மீன்பிடி ஒரு மாவட்டம். முல்லைத்தீவு இந்த கரையிலாம் கருவாடுகள் காய போட்டுருக்கிறார். ராணுவம்லாம் நின்று இந்த மீன் வந்து 8,000 ரூபா போகுமா கிலோ. இழுத்து கொண்டு மேலுக்கு போகிறது போனால் ஒரு 10 மணி ஏண்டா அதுக்கு நேரம். இதில் வந்து அக்காக்களையெல்லாம் உயிரோட மீனை வேண்டி கண்டு போகிறது வந்து பார்க்கக்கூடிய தாய் தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு என்ன ஹால்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா முல்லைத்தீவு கடற்கரை ஓரத்து தான் பக்கத்தில் நிற்கிறோம். இன்றைக்கு இங்கே என்ன ஹால் பதிவிட போகிறோம்னா இந்த கரவலை வந்து இருக்கிறது தான் பதிவிட போகிறோம். இந்த கரவலை மட்டும் இல்லை, இதில் பீச் வேலையில் மீன் பிடிக்கிறதும் தூண்டலில் மீன் பிடிக்கிறது தான் பதிவிட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சட்டவிரோத மீன்பிடி முறையிலிருந்து இந்த அதாவது மிஷினை பயன்படுத்தி மனித வலுவு இல்லாமல் இயந்திர வலுவை பயன்படுத்தி இழுக்கிற தொழிலெல்லாம் தடை செய்யப்பட்டு கொண்டு வருது. அந்த வகையில் இந்த கரவலையம் வந்து சில இடங்களில் வந்து இந்த மிஷினால் அதாவது இயந்திரத்தால் இழுக்கிறதா தடை செய்து கிடக்குது. அதை முன்னிட்டு இப்போ எல்லாம் கையால் இருக்கிறதான் பார்க்கக்கூடியா இருக்குது. இந்த இடத்துல இப்போ கையால் தான் இந்த கரவலை எழுத்து கொண்டு இருக்கணும். அதை தான் காணொலியை பதிவிட்டு போகிறேன். மறக்காம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் போகிற காணொலிகள் வரும். துடிக்க மீன் வேண்ட போகிறீங்கன்னா முல்லைத்தீவு இந்த கடற்கரையில் வந்தீங்கன்னா மீன்கள் பிடிச்சி கொண்டு இருப்பேன் நீங்கள் வேண்டலாம். காணொலியை தொடர்ந்து பார்ப்போம். மறக்காமல் உங்களோட ஆதரவு தாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ பாருங்க வேலை வந்து தெரியுது. இப்போ நாங்கள் முல்லைத்தீவு கடற்கரையில் கரவலை இருக்கிறதோட பீச்சு வேலை மற்றும் தூண்டில் தொழில்களை தான் காட்டப்போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் இந்த அதாவது சுற்றுலா பயணிகள் வந்து வேண்டி செல்வதற்காக இதில் இந்த கருவாட்டு கடைகள் இருக்கிறது வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. இதில் எல்லா விதமான கருவாடுகளும் வேண்டலாம் இந்த இடங்களில். இப்போ இதில் பார்க்கலாம். இதில் பாருங்கள் இந்த ரோட்டுகள்லாம் கருவாடு வந்து காய போட்டிருக்கேன் பாருங்கள். ஏண்டா இந்த ரோட்டு வக்கைக்கு உடனே காயும் கருவாடு. இதெல்லாம் கருவாடுகள் காஞ்சி கொண்டு இருக்குது. இப்போ கருவாடை வந்து இழுத்து கொண்டிருக்கிறேன் பாருங்க. போய் பார்ப்போம் என்ன வாயின்னு சொல்லி. இப்போ பாருங்க எல்லாம் போட்டுகள் வந்து போய் கொண்டிருக்குது கடலுக்கு. இந்த படகு தான் இப்போ கரவலை அதாவது இப்போ கரவலை இழுக்கிறதுக்கு இந்த வலையில் விட்டு கொண்டு உங்களுக்கு பார்க்க தெரியும். இந்த மேலே விளக்குது போயாக்கள். வணக்கம் அண்ணா. இப்போ என்ன மாதிரி தொழில் இங்கே நடக்குது முல்லைத்தீவில்? முல்லைத்தீவு என்ன முல்லைத்தீவில் தொழில் எனக்கு குறைவு. என்ன காரணங்கள்? என்ன காரணங்கள்னா இயற்கை இதால் கடல் வளர்த்தால கொஞ்சம் அதால் வாழ கொஞ்சம் கஷ்டம். அது தொழில் ஓடுறது மனநல பிரச்சனையால் கொஞ்சம் கஷ்டங்கள். விலை கூட்டியாச்சு, இருக்க விலை கூட்டியாச்சு. அதாவது உங்களுக்கு அந்த மானியங்கள் ஒன்றும் இல்லையோ? மானியங்கள் அது இப்போது அது நான் எனக்கு சொல்ல தெரியாது. அது அரசாங்கம் தான் எடுக்கணும் முடிவு. மக்கள் மீனவர் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி மானியம் கொடுக்கலான்னு சொன்னால் அது அரசாங்கம் தான் முடிவு எடுக்கணும். மீனவர் சபாத்தாலே. இப்போ என்ன தொழில் நீங்கள் போகிறீங்க கடலுக்கு? இப்போ என்ன 120 லிட்டர் மணி நினச்சா அந்த மீனில் மணி நஷ்டம். அப்போது அந்த நஷ்டத்தை யார் பொறுக்கிறது? தொழிலாளிலாம் வந்து எல்லாம் இருக்கும். அப்போ மேலும் மிச்சமாக கடனாக இருக்க அப்போ தொழிலாளிக்கு நஷ்டம் தான். மண்ணெண்ணெய் விலை குறைஞ்சிருந்தா எங்களுக்கு அவ்வளோ தாக்காது. சரி, அப்போ தொழிலுக்கு நீங்கள் விளக்கிட்டா போகிறீங்களா இல்லை இதோட சரியோ? இந்த தொழிலுக்கு போய் வந்தாச்சு. மீன் இல்லை இப்போ 120 லிட்டர் மண்ணெண்ணெய் இந்த நஷ்டம் தான். என்ன செய்கிறது? ஓடுறது தான் எங்களோட கஷ்ட நிலைமையில தான் நாங்கள் இந்த தொழிலுக்கு ஓடுறோம். வேறு என்ன செய்கிறேன். சரியா, நன்றி. இந்த மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கடற்கரை ஓரத்தில் எல்லாம் தூண்டில்கள் வந்து போடுறத வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. இதில் ஒரு அண்ணா அப்போ தூண்டில் போட்டு கொண்டு இருக்கிறார். பார்ப்போம் போய். தூண்டலில் மீன் பட்டுட்டேன்னு நினைக்கிறேன். இழுக்கிறார் மலமாண்டு கிட்ட போய் பார்ப்போம். போட் பாருங்க என்ன ஸ்பீட் ஆகுதுன்னு சொல்லி கடலில் டாக்டர் நின்றுட்டு வீசிட்டார். இங்கே பாருங்க மீன் பிடிச்சிட்டாரு போடாக்கு.
இல்லை மீன் அடிக்கல. அண்ணா தூண்டல்ல மீன்கள் பிடிச்சிருக்கிறார். பண்டை கிளி வேற ஏதோ மீன் எல்லாம் வச்சிருக்கிறார். இது கரையில் நிற்கிற மீன்கள் கொஞ்சம் நின்றாலும் கரைக்கு மீன் பிடிச்சிட்டு போயிடலாம். அண்ணன் பாருங்க தூண்டிலுக்கு வந்து இந்த ஏரெல்லாம் கோக்குற ஏரென்னு சொல்கிறோம், நாங்கள் சிப்பின்னு சொல்கிறோம், அதைத்தான் இப்போ கோக்குறார். தூண்டில் வீசிட்டார். வணக்கம் அண்ணா. என்ன மாதிரி கரையில் இப்போ மீன்கள் பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்குதோ? கரைக்கு அதுகளுக்கு பிடிக்கலாம். என்ன மீன் இப்போ அடிக்குது? கிழக்கன், கிளி, திரளி இதெல்லாம் பிடிக்கலாம். எவ்வளோ என்னம்மா பிடிச்சி கொண்டு இருக்கிறீங்க? ஒரு 1.5 மணிக்கமாக பிடிக்கிறோம். அவ்வளோதான் மீன். பொழுதுபோக்கா வந்து பிடிக்கிறீங்களா இல்லாட்டி? இல்லை கரையில் தானே மீன்பாடு சரியான குறைவு. அதான் கரைக்கு வந்து இப்போ பிடிக்கும். என்னம்மா அப்போ மீன்கள் வேறு மீன்கள் ஒன்றும் இதில் வர்ற இல்லை? இந்த மணலையால் மணல் வரும். தூண்டலில் பிடிப்படாது, வீட்டு வேலைக்கு பிடிப்படும். அப்போ எவ்வளோ நேரத்தில் இவ்வளோ மீன் பிடிச்சிருங்க? 1.5 மணி நேரத்தில் இவ்வளோ மீன் தான் பிடிச்சிருக்கு. 1.5 மணி நேரம் வந்து ஏறும் கிண்டனம் தானே, மட்டி கிண்டி பிடிச்சி. நீங்கள் இருக்கிறது பண்ணாங்களாம் வர கரைக்கு அப்போ பிடிக்கலாம். கரைக்கு பிடிக்கலாம். இந்த வெயிலுக்கு தொப்பியும் போட்டுக்கொண்டு விலைக்கு வேண்டுறா கூட வேண்டலாம். இப்போ விலைக்கு வேண்டுறேன்னா இங்கே பாருங்க மீன் அடிச்சிடுது. போயிட்டேனே இங்கே பாருங்க ஒரு மீன் அடித்தது கலட்டி கொண்டு போயிட்டுது. பாருங்க இதில் ஒரு அண்ணா பீச் வேலை வீசி வந்து மீன் பிடிச்சவர். இப்போ மீன் பிடிபட்டுட்டு நினைக்கிறேன். இங்கே பாருங்க போய் பார்ப்போம் என்னம்மான்னு சொல்லி. ஐயாவுக்கு மீன் அடைச்சிடுது, எடுத்துக்கொண்டு இருக்கார். பார்ப்போம் கிட்ட போய். வணக்கம் ஐயா. எவ்வளோ நேரமா வீசுறீங்க? வாரம் என்னம்மா மீன் கிடைக்குதோ? மீன் இப்படி தான் இருந்து போட்டு ஒரு சில இடத்த கிடைக்கும், கிடைக்காது. என்ன பறிக்கூட ஒன்று இல்லை போல எனக்கு? பறிக்கூடையில் நாங்கள் கொண்டு வரல, மதியம் கட்டிக்கிட்டாரு. இப்போ எத்தனை நேரம் வீசியிருப்பீங்க? வீசி இப்போ மீன் கிடைச்சிருக்கோ? இது என்ன மீன்? இது இப்போ எவ்வளோ போகுது? ஏற்று மாதிரி இறக்கு மாதிரி கொஞ்சம் குறைவല്ലോ. அதான் என்னோட போகுதுன்னு இப்போ ஏற்றுமதி இறக்குமதிக்கு முதல்ல எவ்வளோ போனது? ஏற்றுமதி செய்யக்க 2200 கிலோ. இது பேரே இல்லை? கடல் மறை கடல் மறை குட்டி என்ற மீன் உண்டு. கடல் மறை குட்டி என்ற மீன் கடல் மறை தான். அது அது பெருசா வேறு 3 கிலோ 4 கிலோ கூட சின்ன. அவாப்பா பெருந்தொழிலுக்கு போகாமல் கரை விலையில இது வீச்சு விலை இல்லான்னு என்ன வேணுமே பெருந்தொழில் போகிறது. முதல் ஒரு காலத்தில் அந்த சுனாமி காலத்தில் இருந்த மாதிரி வந்துட்டேன். சுனாமி காலம் இல்லை, சுனாமிக்கு முதல் இப்போ 90ல் போர் நேரம் அந்த நிலைமை இப்போ வந்து இடம்பெயர்ந்து போய் எல்லாம் என்ன டின்னர் விட்டு ஓடின காலம். கொஞ்ச காலத்தில் அதுவும் இருக்கும் இருக்காங்க சொன்னாரு. இது என்ன கறிக்கோ இல்லாட்டி விற்கிறதுக்கோ? கறிக்கோ விற்கிறதுக்கோ? அவ்வளோதான். வந்தா மலை போனா தண்ணி எடுத்துட்டு போக வேண்டியான். சும்மா சிலவு பாட்டுக்கு பார்க்க வேண்டியான். அது சரி. ஐயா இருக்கிறதே இங்கால எல்லாம் இங்கே சுத்தத்தில் இருந்து ஒருத்தையும் கலங்கண்டில் இருக்கிறோம் இப்போ. அது சரி. எவ்வளோ வரும் இந்த வீச்சு விலை போகுது உண்டு? இது வந்து இப்போ இருக்கிறதா 11,000 12 வேணும். வீச்சு விலை எடுத்தா தொழில் செய்யலாமோ? சும்மா அண்டண்டாடு ஏதோ கறி புளியெல்லாம் இப்போ காப்பாற்றி கொள்ளும். அது சரி. வந்து நேரம் வந்தால் இப்போ 4 மீன் அம்பிட்டால் கறி 1000. அது இல்லாட்டி இப்போ வீட்டுக்கு தோளில் போட்டு வீட்டை போக வேண்டியா. இப்போ நீங்கள் சும்மா வீசுவீங்களோ இல்லாட்டி மீன் வர்றதை பார்த்து தானே வீசுவீங்க? இல்லை இல்லை சும்மா வீட்டு போகணும். அம்பிட்டா சரி அம்பிட்டாட்டி போக வேண்டியா. அம்பிட்டாட்டி அடுத்த இடம் வீட்டு கொண்டு போக வேண்டியா. அப்போ எத்தனை வயதில் கடத்தொழில் பழகினீங்கள்? நான் பழைய 83ஆம் ஆண்டு பழகினேன். 81ஆம் ஆண்டு நாட்டில் தோல்விக்கிறேன். சரி ஒக்குழாய் இல்லை 83 முளைச்சி கடலில் மரத்தில் தோல் செய்கிறோம்.
ஆ ஆ 5 ரூபா கோட் இன்ஜின் பேருந்து காக்கா போட்டில் 5 ரூபா கோட் இன்ஜின் ஓ இப்போ வீட்டு திரியிடம் தொழிலெல்லாம் கிடையாது. வீச போகிற பாருங்க தண்ணி கிழக்கலோட தான் வீசுகிறேன். பார்ப்போம் என்ன மீன் கிடக்குதுன்னு. ஆனால் பெரும்பான்மை இப்படி கரையில் வந்து ஆக்கள் வீசுறையில் ஏன்னா இந்த அலையில் வந்து மீன்கள் வரான்னு சொல்லிவிடும். ஆனால் சில இடங்களில் வீசுறது இந்த மணக்காடு சைட்டெல்லாம் இப்படி வீசுறது பார்த்துருக்குறேன். ஏன்னா கடல் அடிக்க வந்து மீன் கரைக்க வரான்னு சொல்கிற பேர் அது உண்மையாக பொய்யோ தெரியாது. ஒரே ஒரு மீன் கிடக்குது. ஒரு மீன் ஒரு 1/2 கிலோ வரும்னு நினைக்கிறேன். நெச்சனீங்களோ இந்த பாடலுக்கு மீன் வருமானு நினைச்சு? இந்த பாடை எறியக்க மீன் வருமானு நினைச்சனீங்களோ? இல்லை இல்லை நாங்கள் எறியக்க நினைச்சனீங்களா மீன் வருமாண்டு? ஆ 1/2 கிலோ வருமே. ஓ சரி 1/4 கிலோ 300 கிராம் வரும். ஒரு 1/2 கிலோ இதுதான் பெரிய கொஞ்சம் சைஸ். காட்டுங்க கையில். இந்த முறை ஒரு பாடை வீசி இருக்கிறார் பாருங்க. என்ன வந்திருக்குன்னு சொன்னால் இந்த நண்டு வந்திருக்குது. இதை வந்து ஒரு இடத்த ஒவ்வொரு பேரில் சொல்கிறேன். இது வந்து பூச்சி நண்டுன்னு சொல்கிறது. ஓ இது மண்ணை கண்டிக்கனோட ஓடும். இது வந்து பூச்சி நண்டுன்னு சொல்கிற நண்டு. இது வந்து கடிக்காது. தண்ணிக்க விட்டால் அப்படி ஓடி போயிடும். யானை எடுத்து எறிஞ்சு விட்டால் நாங்கள் திருப்பி கடலில் விட்டுடுவோம். பாவம் இல்லை. இந்த கரையிலாம் கருவாடுகள் காய போட்டுருக்கேன். இராணுவம்லாம் 2 வேண்டிக்கண்டு கூட வந்து பார்க்கக்கூடிய இருக்கிறதாருங்க. இதில் தம்பி மரம் இழுக்கிற சும்மா இழுக்கிறத பார்த்து 2 பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் இல்லை 12 பேர் வரையிலும் சேர்ந்து தான் இப்போ எடுத்துக்கொண்டிருக்க வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. ஒரு கரையில் 6 பேர், இன்னொரு கரையில் 6 பேர் மாதிரி. வணக்கம் ஐயா. வணக்கம். எவ்வளோ காலமாக நீங்கள் கரைவலை தொழில் செய்கிறீங்க? 30 வருஷமாக. என்ன மாதிரி இந்த கடற்கரையில் மீன்பிடி பாடுகள்? இனிமேல் தலை மாதங்களில் 3 மாதம் வந்தால் கொஞ்சம் மீன் படம். ஓ பிறகு சித்திரை பிறகு கொஞ்சம் மீன் பாடுகள் குறைவு. அது பிறகு கொஞ்சம் அதுக்கு பிறகு எனக்கு கடைசி மாதம் 7-8 வரைக்கும் மீன் படம். மீன் படம். அப்போ இப்போ என்ன மீன்கள் படுது கூட அதிகமாக? இப்போ பாறை, சாவாடை, பாறை குட்டிகள், மண்ணா, பாலை மீன். இப்போ என்ன விலை போகுது பாறையில் இங்கே கிலோ? பாறை வந்து 1000 ரூபா போகுது கிலோ. இதுக்கு முதல்ல எவ்வளோ போனோம் இந்த ஏற்றுமதிகளுக்கு? ஏற்றுமதியில் செய்து கொண்டு இருக்கீங்க? ஏற்றுமதி செய்து கொண்டு இருக்க 1200 1300 போனது. இப்போ 1000 ரூபாய்க்கு வந்துட்டு. இப்போ சாதாளையர் சாலையெல்லாம் முதல் 200-400 போனது. ஏற்றுமதிகள் இல்லாத வரைக்கும் மீன் 150 ரூபா 200 ரூபா அப்படி தான் போகுது. என்னம்மா வியாபாரிகள் வந்து எடுக்கணுமோ இல்லாட்டி? வியாபாரிகள் கொடுத்தா தான் அந்த விலையை கொடுக்கலாம். கொஞ்சம் 100-200 ரூபா கூட கொடுக்கலாம். மக்களுக்கு கண்டா குறைச்சி தான் கொடுக்கலாம். இப்போ எத்தனை பேர் நீங்கள் இங்கே தொழில் செய்கிறீங்க? 12 பேர் 15 பேர் நிற்கும். ஒரு ஆளுக்கு போகல சம்பளம்? ஒரு ஆளுக்காக மீன் போடுறா பார்த்து 1000-1500 ரூபா அப்படி கொடுப்பீங்க ஒரு பாட்டுக்கு? அவ்வளோ இல்லாட்டி ஒரு நாள் ஃபுல்லாக 2 இழுக்கிறத பொறுத்து? இது எவ்வளோ தூரத்துக்கு விடுவீங்க இந்த கயிறு? 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்குள்ள மிஷினை நிப்பாட்டின முடியா அதில் செய்யலாம். இப்போ இந்த மிஷின் நிப்பாட்டினது நல்லமோ இல்லாட்டி கெட்டதோ? நிப்பாட்டின முடியா எங்களுக்கு ஆக்களை தானே போட்டு எடுக்கணும்.
அப்போ அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இப்போவும் யாழ்ப்பாணத்தில் அது யாழ்ப்பாணம் ஃபுல்லாகவே கையால் இழுக்கிறது தான் பார்க்கக்கூடியா இருக்குது. முள்ளத்திலேயும் பெரும்பான்மையான இடங்கள் கையால் இழுக்கிற ஒரு சில இடங்கள்ல மிஷின் இழுவையும் பார்த்துருக்குறோம். இப்போ மிஷின் இழுவையால் இப்படி கையால் இழுக்கிறார்களோட வருமானங்கள் குறையுதோ மிஷின் இருக்கிறதால? மிஷின் என்றால் கொஞ்சம் தொழிலாளி மேலே கொஞ்சம் கொஞ்சம் லேஸ் வேலைக்கு, இது கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த அண்ணன் வந்து இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காராம். ஜாதிக்காக கீழடா இளையக்காவாசலில் அன்னம் விளையாடுது, 5 பேர்ன புல்லாடுது, பச்சவனி என்காரா காஞ்சபானின் தஞ்சமடா, பரவா குறுக்கு அடைச்சி பங்காரும் பண்ணாட்டி வச்சான், ராசானண்ட அம்பாதானே நல்லா விளையாடா, அம்படுத்துவா மகனே அம்புலிமான் சஞ்சீவாரன் கிளியா பரப்பாயாலே கேட்டால் என்றாரால் இல்லை கிளிமுக்கு மாம்பழத்தை மம்பாலங்கீரி விப்பான் மண்ணா போவால் காப்புக்காரி. ஐயா பாட்டு படிக்கிறார், பாட்டு படித்தாதான் கலைப்புகள் தெரியாது. பாட்டு படிப்பன் தானே. ராசா வருவார் 2 ரோசா பூ வேண்டி வச்சு. இப்போ நீங்கள் கரவலையை நம்பித்தான் உங்களோட குடும்பம் இருக்கோ, இல்லாட்டி போட் இன்ஜின் வச்சு தொழில் செய்கிறீங்களா? இல்லை இல்லை கரவை தான். எவ்வளோ காலமாக நீங்கள் இந்த கரவலை இழுக்கிறீங்க? இப்போ ஒரு 2 வருஷம். அதுக்கு முதல் கொடுத்தாங்க வேறு. என்னம்மா ஒரு நாளைக்கு எவ்வளோ கூலி கிடைக்கும்? 2000 கிடைக்குமா? எத்தனை பாடு வைப்பீங்க ஒரு நாளைக்கு? 2 பாடு. ஒரு பாட்டுக்கு 1000. மீன் நம்ம கிடைக்குதோ இப்போ? மீன் கூடுதலாக போட்டால் கூடுதலாக தருவான். விற்கிறத பொறுத்து. இப்போ கரை இங்கே இந்த பெரிய பெரிய போட்டுகள் வந்து கரைக்கு போகிறேன்னு சொல்லி கேள்விப்பட்டாங்க. இப்போ அதனால மீன் கிடைக்குதோ கரை விலைக்கு? பரவாயில்ல. உங்களுக்கு மண்ணெல்லாம் கிடைக்குது இப்போ கடலுக்கு போய் வரதுக்கு? இல்லை கொஞ்சம் தட்டுப்பாடு தான் இல்லை. இல்லை கடற்கரையில் பார்த்தீங்களா இப்போ இந்த துடிக்க மீன் மேல்றதுக்கு ஆக்கள் வந்து நிற்கிறத வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. ஒரு ஆளை கொண்டு வந்து போட்டை வந்து தள்ளி விட்டுட்டு போகுது, கரையிலேருந்து நீந்தி கொண்டு வர்றாரு பாருங்க. இப்போ விலை வந்து கிட்ட வந்துட்டுது, மடியும் கிட்ட வந்துட்டுது. இப்போ பாருங்க ஆக்கள் எல்லாம் அந்த மீன்கள் வேணுறதுக்கெல்லாம் நிற்கிறோம் பார்க்கக்கூடியா இருக்குது. மடி வந்து கிட்ட வந்துட்டு அதால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் வந்து ஆர்வமாக இருக்கணும். அதோட இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இடையாடிகள் என்று சொல்லப்படுற இந்த காகம், பருந்து, கடப்பருந்துகள் போன்றவை எல்லாம் வந்து நிற்கணும். மடிக்கிட்ட வந்துட்டு பாருங்க எல்லாரும் மழை மண்டு ஓடிக்கினேன். பாருங்க இந்த சின்ன மீன்கள் எல்லாம் இதில் தெரியுது பாருங்க. என்ன மீன் வந்திருக்குன்னு பார்ப்போம். மடி அங்கே பின்னுக்கு தான் இருக்குது.
இங்கே பாருங்க மீன்லாம் துட்டிக்குது பாருங்க. இப்போ மடி அவைக்கணும் பார்ப்போம் என்னென்ன மீன்கள் கிடக்குன்னு சொல்லி. வாழை மீனெல்லாம் கிடக்குது. இங்கே வாங்க பெரிய பேத்தி உண்டு. தொழிலிண்ட சம்மாட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கால் இல்லை. பாட்டு பாடித்தான் நம்ம போட்டெல்லாம் திருப்புறதை வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. ஏன்னா அந்த உடம்பு களைப்பு வந்து தெரியக்கூடாதுன்னு சொல்லி. இப்போ பார்ப்போம் மீன் என்ன விலை போகுதுன்னு சொல்லி பார்ப்போமா. இதில் இப்போ ஜாவாரியெல்லாம் வந்து நிற்கிற மீனல் வேண்டுறதுக்கு மற்றது ஆக்களும் நிற்கிற மீனல் பண்ணுறதுக்கு பார்ப்போம் என்ன விலை போகுதுன்னு சொல்லி. வாழை மீன்லாம் துடிக்குது. வலையில் இருக்க சின்ன சின்ன மீன்கள் எல்லாம் அடித்து கொட்டினா இல்லாட்டி வந்து நாளைக்கு வந்து தொழில் செய்யல அது மணக்கும். இப்படி பல காரணங்களால் அதில் மீன். இப்போ என்ன செய்கிறீங்க? இல்லாட்டி நாளே கொண்டு போயிடலாதோ. ஓ அது சரி. இங்கே வேறுங்க மீன் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஆக்கள் வண்டினா இந்த கண்ணாடி பேர இப்போ என்ன விலை போகுது கிலோ? கிலோ இப்போ இந்த நெத்தலி மேலே சாலைக்குட்டி எல்லாம் என்ன செய்ய போகிறீங்க? அதெல்லாம் குழம்பு கடிப்போம்னா இல்லாட்டா காய போடுவோம். இது என்ன மீன் அண்ணா? இது முராக்கான்னு சொல்கிற மீன். மற்றது வாழை மீன். மண்ணாவும் முராக்காவும் முன்னூற்றி மாவட்டத்தில் ஒரு கரவலை ஜம்மாடி இன்றைக்கு மீன் அண்ணன் இதில் வேண்டதை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய இருந்தது. என்ன விலை போகுது இப்போ மீன்? மீனும் வந்து நான் 1500 ரூபா கொடுத்து வேணுண்ணா. அப்போ நீங்கள் கரவலை விட்ட நீங்கள் நாங்கள் வந்து ஃபேக்டரி இல்லாமல் அங்கே வெயில் சூட்டில் அங்கே யாரும் எழுக்கினோம் இல்லை வேற வேளாண்றாங்க. பாவம் எங்களுக்கே பார்க்க மனசில் நோவுது.
சரியா சூடு வெயில் வந்து அரசாங்கம் சொல்லுது வெயில் வெப்பத்தில் நிற்க வேணாம். உண்மையில் இந்த வெப்பநிலை சூடாக இருக்குது. இன்றைக்கு காலையில் சரியான நாங்கள் நடந்தே போயலாம் கிடக்கு. ரோட்டால் போய்க்கலே அவ்வளோ அனல் தட்டுது. அப்போ அந்த பரிதாபத்தை பார்த்துட்டு எங்களோட தொழிலாளியை அனுப்பிட்டேன். சேர்ந்து ஒரு நேரத்தில் செய்வோம். இப்போ என்ன தொழில் இப்போ நீங்கள் செய்கிறீங்க? நான் சும்மா தான் இருக்கிறோம். என்ன செய்கிறது? ஒன்றும் செய்யலை. களவடைக்கல. இதுக்கு வேறு ஒரு மாற்று வழியும் கிடைக்கலையோ? அரசாங்கம் நம்பிக்கை தரும். எங்களுக்கு எங்களோட கஷ்டங்களை உணர்ந்து எங்களோட அரசாங்கம் எங்களுக்கு தருமன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அது 2 மாதம் பொறுக்க சொல்லியிருக்கிறோம். கடத்தொழில் அமைச்சருக்கும் இப்போ எங்களோட தொழிலில் வந்து இந்த கடலுக்கு இந்த பாதிப்பு மில்லியன் தெரியுது. என்னென்னா அதுக்குரிய ஆராய்வு நடக்குது. ஆராய்வு நடந்துக்குது. ஆராய்வில் வந்து அவைகளுக்கு முடிவெடுத்து தெரியும். என்னென்னா தோட்ட தொழிலாளிக்கு அவை இந்த கஷ்டத்தை பார்த்துட்டு சம்பளத்தை கூட்டி கொடுத்த அரசாங்கம் இன்றைக்கு எங்களோட கஷ்டத்தை பார்த்துட்டு எங்களோட தொழிலாளி இந்த கஷ்டத்தை பார்த்துட்டு எங்களுக்கு கட்டாயமாக அந்த உண்மையில் தருமன்ற ஒரு 100க்கு 100 நம்பிக்கை எங்களுக்கு இந்த அரசாங்கத்தில் இருக்குது. நீங்கள் எவ்வளோ காலமாக இந்த மிஷினில் இது செய்த நீங்கள் தொழில்? கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக செய்து கொண்டு இருக்கோம். 15 வருஷமாக செய்யுங்க. அதாவது யுத்தத்துக்கு பிறகு? யுத்தத்துக்கு அப்புறம் 13 வருஷம் சுவராக செய்கிறோம். அதுக்கு முதல்? அதுக்கு முன்னே கையால் தான் இழுத்தது. இழுக்கையில காரணத்தால் நான் அந்த கரவலை வந்து ஒரு பாரம்பரியமான தொழில். இந்த அழிவடைஞ்சு கொண்டு போகிற கரவலை தொழில் அழிஞ்சு கொண்டு போய் இதை செய்ய இயலாத கட்டத்தில் தான் இந்த மிஷின் பீஞ்சு மூலம் கரவலை இழுக்கிறத வந்து அறிமுகமாக்கினீர்கள். அந்த அரசாங்கங்கள் அறிமுகமாக்கி சேர்ந்து சில அழுத்தங்களுக்கு மத்தியில் தான் இந்த டிராக்டரை மறைத்து அதை ஆராய்ஞ்சு எங்களுக்கு நல்ல ஒரு முடிவுண்டு இந்த அரசாங்கத்திலையும் கிடைக்குமென்றது தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏனெண்டா இந்த அரசாங்கம் வந்து எல்லாத்தையும் நல்ல முறையில் முன்னெடுத்து கொண்டு போகுது. அதால் வந்து எங்களோட ஒரு ஒரு தொழிலாளி வந்து எங்கள்கிட்ட நிற்கிற என்னட்டையெல்லாம் 45 தொழிலாளி நின்றவர். அந்த 45 தொழிலாளியும் ஒரு தெற்பமோ ஒரு போட்டோ எடுத்து செய்யலாத நிலைமையில் எங்கள்கிட்ட காசை வேண்டி 3 மாதத்துக்கோ 1 வருஷத்துக்குரிய காசை வேண்டி அட்வான்ஸாக வீடுகளுக்கு கொடுத்து எங்கள்கிட்ட மாதம் காசுகளை போட சொல்லி போட்டு தான் 3 மாதத்துக்கு ஒருக்கா வீட்டை போய் வந்து அப்படி தொழில் செய்து ஒன்றும் தேவையால் எங்களோட கஷ்டத்தை விட எங்களோட தொழிலாளின்ற கஷ்டத்தையும் இந்த காலநிலை இப்போ 84ஆம் ஆண்டு காலநிலைமை இப்போ இல்லை. இப்போ சூரியன் வந்து கீழே இறங்கி இருக்குது, வெப்பம் அதிகரிக்க இருக்குது. அதனால் இந்த அரசாங்கம் எங்களுக்கு இதை தருமன்ற 100க்கு 100 நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. டிராக்டரால் மறைச்சதால் முல்லைத்தீவு மாவட்டம் மீன்பிடி ஒரு மாவட்டம். முல்லைத்தீவில் வந்து மீன்பிடி மாவட்டத்திலேயே 1500 ரூபாய்க்குறைய இந்த மீனும் இல்லை. இது நான் ஒரு சம்மாட்டியன்ற ரீதியில் சொல்லே இல்லை. முல்லைத்தீவு மக்கள்கிட்டே நீங்கள் போட்டி எடுத்து பாருங்கள். இதெல்லாம் 800 ரூபா 500 ரூபா 600 ரூபா போகிற பாறை எல்லாம் பாறைக்குட்டிகள் கும்பலாவல் எல்லாம் இன்றைக்கு 1500 ரூபா விலையேற்றத்தில் இருக்குது. அதால் பாதிக்கப்பட போகிறது நாங்கள் அந்த கூலி தொழிலாளி. அவங்க பாவம் கஷ்டப்பட்டு ஒரு 2000 ரூபாய்க்கு சம்பளம் வழக்கு இன்றைக்கு பொருளாதார ரீதியாக பொருளாதாரம் எல்லாமே வெளியேறி இருக்குது. அதால் மீனும் வெளியேறுகிறது. என்னென்று சீவிக்க போதில்லைன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் அரசாங்கம் எங்களோட மதிப்புக்குரிய கௌரவ அமைச்சர் கௌரவ ஜனாதிபதி எங்களுக்குரிய நல்ல ஒரு வழியை 2 மாதத்துக்குள்ள தருவார் என்ற நம்பிக்கை இருக்குது. அதால் நாங்கள் இப்போ தொழிலை நிப்பாட்டி வச்சிருக்கோம். இங்கே பாருங்க, இந்த நெத்தலியும் அதாவது சூடை என்று சொல்கிறது சாலை என்ற குட்டிகளும் தான் இந்த இடத்துல இப்போ கொட்டினோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெலி ஃபிஷ்ன்னு சொல்கிறது. இதுவும் வந்து இந்த கடலுக்கு வந்துருக்குது. இங்கே இதெல்லாம் கிடக்குது பாருங்க. இழுத்து கொண்டு மேலுக்கு போகிறது. போனால் ஒரு 10 மணி என்றால் அதுக்கு நேரம் கால் வைக்கலாது சூடு. தொழிலாளியை கேட்டால் தொழிலாளி சொல்கிறாங்க இந்த மாட்டி எங்களுக்கு சூடு வர இழுக்கிறாது. சக்கரண்டா நாங்கள் வந்து செய்யலாம். அப்போ நாங்களும் அவையோட நின்று தொழில் செய்கிறாரு. அப்போ எங்களுக்கும் அதை பற்றி தெரியும். அப்போ நாங்கள் ஒன்றும் கதைக்கிறாரு அவங்க கதைக்கிறாரு இல்லை. ஓ அப்போ அந்த பார்த்து இனி டிராக்டர்ன்னு சொல்றதுக்குள்ள கொஞ்சம் ஒரு 30 கம்பான் 25 கம்பான் ரோல் கம்பானை போட்டு இழுத்தால் வரையிடம் கொஞ்சம் பெருசாக போட்டு இழுக்கல ஒரு 50 கிலோ 100 கிலோன்றாலும் குறையாமல் அது வரும். இடுப்பால் இழுத்தால் 10 கிலோ 20 கிலோ பிடிச்சி தொழிலாளிக்கு சம்பளம் கொடுக்குறதா சாப்பாடு கொடுக்குறதா எப்படி அந்த தொழிலை செய்கிறேன்னு சரியாக கிடையாது. இப்போ எல்லாமே நவீன தொழில் என்னென்று சொன்னால் இப்போ வெள்ளாமை வெட்டுறதுக்கும் மிஷின் தான். நடுறதுக்கும் மிஷின், எல்லாத்துக்குமே மிஷினரி வந்துட்டு.
அப்போ இப்போ அவங்களோட இதில் வட்டியை போட்டு கொண்டால் ஏழுமோ ஏறாது. அது அந்த காலம் புறக்கம் புட்டும் ஓடியல் மாவும் அதுவும் சாப்பிட்டு அந்த ஆக்கள் அந்த நேரம் இடுப்பால் இழுத்தது தான் செய்தது தான். அந்த நேரம் வந்து கடலில் இன்ஜின் வந்து ஒரு 8 கோஸ் 6 கோஸ் இன்ஜின் தான் தொலைச்சது. இப்போ 25-40 போட்டுட்டு இந்த அன்னைக்கு வாரண்டு ஆள் கடலெல்லாம் போய் தொழிலை செய்து போட்டு வந்தால் இங்கே கரையை மீன் வருது. அந்த நேரம் கரை வழியாக பிடிச்ச மீன் இப்போ பிடிக்கிறாங்க. அந்த நேரம் ஒரு ஆக மிஞ்சி போனால் ஒரு இந்த முள்ளத்தி பாருங்க. இப்போ அந்த நெத்தலி மற்றது அந்த சாலை குட்டியில் வந்து இப்போ கழுவினம். கழுவி கொண்டு வந்துட்டு பார்ப்போம். இப்போ இந்த மீன்களை வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்க மண்ணுகளை வந்து கடை தண்ணியில் கழுவினோம். இந்த மீன் வந்து 8,000 ரூபா போகுமா கிலோ. 1.5 கிலோ நிற்கிது. இது டெய்லி வருமோ இல்லாட்டி எப்பாலும் இருந்து தான் கிடைக்குமா? இருந்துட்டு தானே வரும். வந்தால் சில நேரத்தில் 500-1000 கிலோவும் வரும். ஆ இப்போ என்ன இல்லை போகுது இது? வரும். இப்போ 8,000 ரூபா போகும். 8,000 ரூபா போகும். அப்போ அதிர்ஷ்டம் தான். அதிர்ஷ்டம் தான். இது 10 வரையால் இப்போ 1.5 கிலோ வந்தால் ஒரு 10-12 காசு வரும். ஒரு 3-4 தொழிலாளியே கவர் பண்ணு. இப்போ நாங்கள் மீன் பிடிச்சே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட வரும். இந்த மீன் இன்னும் உயிரோட நிற்கிது. வந்தீங்கன்னா சுட பண்ணிக்கிட்டே சட்டி கவிட்ட ஓட விடலாம் மீன்கள். இதில் வந்து அக்காக்களெல்லாம் உயிரோட மீனை வண்டி கண்டு போகிறது வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது.